ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19th கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி ஜெனி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளிச்சக்கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மண்பானையில் புளிச்சக்கீரை கடையல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புளிச்சக்கீரை, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகாய், கடுகு, கொஞ்சம் உப்பு. சரி வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். சந்தையில் பார்த்திங்கன்னா 20 ரூபான்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு கட்டு வாங்கினேன். நீங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பூச்சி இல்லாத கீரையாக பார்த்து, நல்ல கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. புளிச்சக்கீரையை பொறுத்தவரை ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்குது. இப்போ இந்த கீரையை வாஷ் பண்ணிடலாம். கீரையை நான் நல்லா பூச்சி இல்லாமல் ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பூச்சி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பூச்சி இருந்துச்சுன்னா அந்த கீரையை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல கீரையாக பார்த்து ஆஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கீரையை இன்றைக்கி பாத்திரத்தில் செய்ய போகிறது கிடையாது, மண்பானையில் செய்ய போகிறோம். மண்பானையில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மர் சீசனுங்கிறனால எல்லாத்தோட பாடி டெம்பரேச்சருமே ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஸோ இந்த கீரை ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த கீரை எடுத்துக்கிறதுனால நம்ம உடலில் இருக்க சூட்டை நம்ம ஈஸியாக தணிச்சிக்கலாம். கட்டாயமாக நீங்கள் இந்த டைமில் இந்த கீரை எடுத்துக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கீரை ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரும். நல்லா 2 தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. சுத்தமாக, ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா அலசி கீரையை நம்ம எடுத்துக்கலாம். ரத்த சோகை, பார்வை கோளாறு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீரையும் ஒரு வகையான தீர்வு தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புளிக்காமல் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான ட்ரிக்கையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பசியே எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கீரை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க அவங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ பசி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கீரை கொடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு பசியை தூண்டும் இந்த கீரை. நான் மண்பானையை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பானையில் கழுவி வச்சுருக்க கீரையை ஃபுல்லாக உள்ளே வச்சிடலாம். நான் இன்றைக்கி அந்த ஒரு கட்டி கீரையுமே தான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா அமுக்கி அமுக்கி உங்களால் நல்லா உள்ளே வைக்க முடியும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து உள்ளே எல்லா கீரையும் அமுக்கி அமுக்கி வச்சுருங்க. கீரை ஈஸியாக வெந்துடும். ஸோ நான் இந்த ஒரு கட்டி கீரையுமே, இந்த பானை பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு கட்டி கீரையுமே நான் உள்ளே நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா நான் வச்சுட்டேன். நம்ம பானையில் செஞ்சு இந்த மாதிரி கடையல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி அப்படியே பிச்சு அப்படியே போட்டிருக்கேன். காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டை மேலே தூவி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு கீரை வேகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி நிறையவே தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கழுவிருக்கோம் பார்த்திங்களா, நல்லா அலசிருக்கோம். ஸோ அந்த தண்ணியுமே ஆல்ரெடி நம்ம கீரையில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீரையில் ஃபஸ்ட்டு இந்த உப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு தடவை நல்ல தண்ணி போட்டு கீரையை அலசிடுங்க. அலசிட்டு நம்ம அதுக்கப்புறம் பானையில் வச்சுருங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். மூடி போடணுங்கிற அவசியமே கிடையாது. கீரை பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அது வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா அமுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மூடிலாம் போட வேணாம். நல்லா கீரை வேகட்டும். நல்லா வேக விட்டுருங்க. இப்படி மேலே ததும்புறப்ப சும்மா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி அமுக்கி மட்டும் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மண்பானையில் மாங்காய் ஊறுகாய் போடுவது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மண்பானையில் மாங்காய் பச்சடி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். வீடியோவோட எண்டிலே நான் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வேணும், ரெகுலராக உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கீரை வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவராவது எடுத்துக்கும். ஏன்னா நான் ஒரு கட்டி கீரையும் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆணுச்சு. அதுக்கப்புறம் அந்த கீரையை நான் எடுத்து தண்ணி வந்து நிறைய தண்ணி நான் ஊற்றலை, கொஞ்சம் தான் ஊற்றினேன். ஸோ அதுக்கே சரியாக போயிடுச்சு. நீங்கள் வைக்கும்போது தண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ அந்த கீரையை ஒரு மத்துக்கட்டை வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து போயிடும், நல்லாவே இருக்காது. நீங்கள் எப்பயுமே புளிச்சக்கீரை செய்யும்போது பானையில் வச்சு நல்லா கடைங்க. இந்த கீரையை பொறுத்தவரை நீங்கள் மிக்சியில் அடிக்கிறத விட பானையில் மத்துக்கட்டையை வச்சு நீங்கள் இப்படி கடையிறப்ப தான் அதோடய டேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு மிக்சியில் அரைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. நல்லா ஆல்ரெடி கீரை நல்லா வெந்துட்டனால நான் நல்லா கொஞ்சம் கடையிறப்பயே அது நல்லா நைஸாக ஆயிடுச்சு. ஸோ நானும் நல்லா கடைஞ்சிட்டேன். நீங்கள் காலை வச்சு அந்த சட்டியில் வச்சு கடையிறனா கூட கடைஞ்சிக்கோங்க. நான் இப்படி பண்ணும்போதே எனக்கு ஈஸியாகவே நல்லா மசிஞ்சிருச்சு. சரி வாங்க இப்போ தாளிச்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு உங்களுக்கு லென்த்தாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போ பானையில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போயுமே பாத்திரத்தில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் மண்பானையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடுகு வந்து போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகுலே உளுந்து கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளிச்சக்கீரையில் வந்து தக்காளி ஆட் பண்ணுவாங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி புளிச்சக்கீரையே ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதே சமயம் நம்ம இன்னும் தக்காளி ஆட் பண்ணும்போது அது இன்னும் புளிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் தக்காளியை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வரமிளகாவை ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கட்டும். பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டையும் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சு இப்போ நம்ம பூண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புளிச்சக்கீரை புளிக்காமல் இருக்கிறதுக்கு கத்திரிக்காவை வந்து ஆட் பண்ணி செய்வாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாக புளிச்சக்கீரை வந்து கொஞ்சம் புளிக்கும். அந்த மாதிரி புளிப்பு கம்மியாக இருக்கணும், உங்களுக்கு புளிக்காமல் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காவை இதே ப்ரொசீஜர்லேயே வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு அந்த கீரையை ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ புளிக்காமல் நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை எடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கீரையை நல்லா வேக விட்டுட்டீங்க, நல்லா வெந்துடட்டும். வேக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மசிக்கும் போது அழகாக கடையிறப்ப ஈஸியாகவே அது மசிஞ்சிரும். ஸோ நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த மசிச்சு எடுத்த அந்த கீரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கீரை செய்கிறது எவ்வளோ ஈஸிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் அடுத்த தடவை செய்யும்போது கண்டிப்பாக மண்பானையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. புளிச்சக்கீரை கடையல் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.